ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். மஞ்சளை எப்படி வளர்த்து பயன்படுத்துங்க, எந்த நோயும் உங்களுக்கு கிட்டயே வராதுங்க. ஆமாங்க, மஞ்சளை நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் பல நோய்களை போக்கவும் பயன்படுத்துகிறோம். அந்த மஞ்சளே தரமற்று இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மஞ்சத்தூளை நம்ம மாடியிலேயே வளர்த்து அதை மிஷினில் கொண்டு அரைக்கிற அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இதோட சத்துக்கள் குறையாம ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சத்தூளை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்த மஞ்சள் மூலியமாவே பெறலாங்க. அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ இந்த மஞ்சளை நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். முன்னாடி எப்படி வளர்த்துட்டு இருந்தோம்னா க்ரோ பேக்கில் வளர்த்துட்டு இருந்தோம், வாட்டர் கேனில் வளர்த்துட்டு இருந்தோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. அதாவது நம்ம 1 இயருக்கு வேண்டிய மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6 மாதத்துக்கு தான் கிடச்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி பெருசாக வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு மஞ்சளும் கிட்டத்தட்ட வாழை மரம் மாதிரி நல்லா போத்தும் வெடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 9 அடி உயரத்தை வரைக்கும் போகுது பாருங்கள். சரியான வளர்ச்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து பூச்சி தாக்குதல் இருக்குங்க. அந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம வளர்த்துட்ருக்கோன்னு தான் மெயினாக பார்க்குறோம். இது வந்து ஒரு 3 மாத பயிருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 மாத பயிர். அடுத்து இது முடிஞ்சு அறுவடையிலையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அறுவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணும்போது இந்த இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சருகாக மாறி பழுத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடையே பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா கிழங்கு மூலியம் தாங்க வளர்க்கலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நம்ம வாங்குவோம்ல, அதில் வந்து மஞ்சள் கிழங்கு வரும். அதை ஒடிச்சு பதியம் போட்டு நம்ம வச்சாலே சூப்பராக வந்துடும். அப்படி இல்லை நிறைய கிழங்கு திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த விதைக்கிழங்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த விதைக்கிழங்கை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு நம்ம வளர்க்க முடியுங்க. இந்த மஞ்சளை நான் எப்படி வளர்த்தேன்னு பார்த்துடலாங்க. இந்த மஞ்சள் தூண்டை நம்ம தக்கர் பாபா பள்ளியில் நடைபெற்ற கிழங்கு திருவிழாவில் வாங்கினேங்க. அதை வாங்கி நல்லா வளர்த்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு செடியை மட்டும் விதைக்காக அப்படியே விட்டுட்டேன். அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக வச்சாச்சு, ஒடிக்கவே இல்லை. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை அழகாக இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணலாம். நான் அப்படியே முழுசாக வச்சுட்டேன். இதை வந்து ஒரு பாட்டில் கோகோ பீட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் உயிர் உரங்கள்லாம் சேர்த்து இதை அப்படியே பதிய மாதிரி வச்சுட்டேங்க. வழக்கமாக எப்போதும் சீடிங் ட்ரேல தான் போடுவோம். இப்போ ஏன் மாற்றி போட்டேன் அப்படின்னா, நம்ம நாற்றை எடுத்து வைக்கிறதுக்கு நாளானால் கூட இதில் மண் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாற்றுகள் வந்து வாடாமல் இருக்கும். அதனால இதில் வச்சுட்டேங்க. மஞ்சளுக்கு மண் கலவை எப்போதுமே மிருதுவாக இருக்கணும். அதுக்காக மாட்டு எரு, ஆட்டு எரு, கோகோ பிட்டு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் செம்மண், இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்களை சேர்த்து மண்கலவை இதை மாதிரி மிருதுவாக மாற்றிக்கிட்டேன். இப்போ நாற்று எல்லாமே முளைச்சி கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலே வந்துருச்சு. நல்லா தரமான நாற்றாக வந்திருக்கு. இதை கிள்ளி பார்க்கலாம். இது என்ன மஞ்சள் அப்படின்னா லக்கடான் மஞ்சளுங்க. இதிலிருந்து மஞ்சள் தூள் அரைக்கும் பொழுது நம்மளுக்கு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வராது, ஆரஞ்சு கலரில் வருங்க. அந்த மஞ்சள் தான் லக்கடான் மஞ்சள். இந்த மஞ்சளை தான் உலகிலேயே அதிக குர்குரின் தன்மை கொண்ட மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சாறை எடுத்து கூட டேப்லெட் கூட தயாரிக்கிறாங்கங்க. இந்த மஞ்சளை நோய் எதிர்ப்பு திறனில் அடிச்சிக்க முடியாதுங்க. அதை போல் இந்த மஞ்சளோட வளர்ச்சியையும் அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அசூர வளர்ச்சியாக தான் வளருது. இப்போ இந்த மஞ்சள் நாற்றுகளை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடவு பண்ணியாச்சுங்க. பக்கத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்மளுடைய இஞ்சி நடவு பண்ணியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த 2 மாதத்தோட வளர்ச்சிங்க. ஒரு அசூர வளர்ச்சியாக தான் இருக்கும். வாழை இலை மாதிரி ஒவ்வொரு மஞ்சளோட இலையும் நல்லா பெருசு பெருசாகவே வந்துடுச்சு. நம்ம ஹெல்த்தியான பாட்டி மிக்ஸில் வச்சதுனால செடியோட வளர்ச்சியும் அசுரத்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கிழங்க எந்த பூச்சியும் அரிக்காது. இதில் முக்கியமாக பிரச்சனை என்னென்னா மழை பொழியும் பொழுது ஒரு புழு வந்துடுங்க. அந்த ஒரு புழு வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும். இதை மாதிரி இலையை கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்ட ஆரம்பிக்கும். இப்படி சுருட்டிடும். இப்படி சுருட்டிட்டு அதை பாட்டு உள்ளுக்குள்ளே தங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தங்கிச்சு அப்படின்னா இந்த இலையே சாப்பிட்டுடும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலமோ இல்லை இதை மாதிரி முட்டை கரைசல் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து முட்டை கரைசல். இது ஸ்ப்ரேயரில் போட்டு நம்ம கரெக்டாக வந்து வாரம் வாரம் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த புழுவே வராமல் நம்ம இலையை வந்து ஒரு வாழை இலை மாதிரி இங்கே பாருங்கள், வாழை இலை மாதிரி நம்ம செழிப்பாக பார்த்துக்க முடியும். 2வது மழை பெஞ்சிட்டா மட்டும் வந்து கவனிக்கணுங்க. கவனிக்கும் போது இதை மாதிரி இடையில ஏதோ வெட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ள புழு இருக்கும். அந்த புழுவை நம்ம நசுக்கிடணும்.
நசுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த புழுவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வளர்ந்துருச்சு அப்படின்னா நிறையா குட்டி வளர ஆரம்பிச்சிரும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை காலி பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம அதை பார்த்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த முட்டை கரைசலை தாங்க நாங்கள் கலந்துக்கிறோம். நம்ம ஸ்ப்ரேயரில் முட்டை கரைசலை கலந்துக்கிட்டு அப்பப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும் போது அந்த பூச்சியை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். மழைக்காலங்களில் நம்ம கொடுத்தா கூட அது கரைஞ்சி போயிடும். அதனால் மெயினாக வந்து மழைக்காலங்களில் நம்ம மேனுவலாக பார்த்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மழை விட்டதுக்கப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம இதை மாதிரி ஃபுல்லாக அந்த இலையோட அடிப்பக்கம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நனையணும். அதை மாதிரி கொடுக்கணுங்க. பாருங்கள், இதை மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்துலேயும் செழிப்பாக மஞ்சளை வளர்க்க முடியுங்க. பாருங்கள், இது வந்து மா இஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் மஞ்சளும் ஒரு தொட்டியில் மா இஞ்சியும் வச்சுருக்கோம். மா இஞ்சியை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் நனைகிற மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். அப்படி நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூச்சியிலேருந்து தப்பிக்க முடியும். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வந்து அறுவடைக்கு வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் மஞ்சள் எல்லாம் இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து படுத்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இது இன்னும் கூட நம்ம விடலாம். விட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கூட அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்குவமாக எல்லாமே பழுத்து இதேமாதிரி சருகு ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். வாங்க அறுவடை பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை நோண்டி எடுத்துப்போம், எவ்வளோ மஞ்சள் வந்துருன்னு பார்ப்போம். இது எல்லாமே லக்கடான் மஞ்சளுங்க. குர்குரிம் தன்மை அதிகம் கொண்ட மஞ்சள். நம்ம பாருங்கள், இந்த மரவட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேல் சைடு உள்ள அந்த மண்ணெல்லாம் அழகாக உழுது நம்மளுக்கு உரமாக போட்டுடுறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு, மேல் ஓட்டமாக மேலே உள்ள மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவட்டை தான் நம்மளுக்கு நல்லாவே வந்து உழுது வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள், இப்போ நான் கையால் தான் நோண்டுறேன், எனக்கு அழகாக நோண்ட முடியுது பாருங்கள். மண் இப்படி போலன்னு இருக்குது பாருங்கள். இதேமாரி இருந்துச்சிங்கன்னா மஞ்சள் உங்களுக்கு சிறப்பாக வருங்க. இங்கே பாருங்கள், மண் இப்படி மாரி இருக்கணும் மஞ்சளை பொறுத்த அளவுக்கு. இங்கே பாருங்க, மஞ்சள் நல்லா தரமாக வந்திருக்குங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட மஞ்சள் நல்லா சிறப்பாக வளர்ந்துருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டியது வேர் முடிச்சிங்க. அந்த வேர் முடிச்சியே வந்து இந்த வாட்டி இல்லைங்க. ஒரே ஒரு வேர் முடிச்சு ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் இருந்துச்சு. அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் முடிச்சு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிழங்கு அதிகமாக கிடைக்காது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர் முடிச்சே இல்லாமல் எல்லாமே கிழங்காக கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பாட்டோட சைஸுங்க. பாட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேர் நல்லா போகுது. அதனால வேர் முடிச்சே வரது இல்லைங்க. கூட நிறையா மஞ்சள் அலசி பார்ப்போம். மேக்ஸிமம் இதெல்லாம் இல்லை, வேர் முடிச்சே இல்லை. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துப்போங்க. எல்லோரும் இப்போ மஞ்சள்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்ங்கிற மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உடனே இந்த வேலையை முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம அப்படியே விட்டுருவோம், சோம்பேறி ஆகிடுவோம். அதனால் உடனே இதை மஞ்சத்தூளாக மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து உடனே இதை பண்ணிவிடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நாற்று வச்சுருப்போம். அந்த 10 நாற்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பாண்டு அளவுக்கு நம்மளுக்கு மஞ்சள் கிடைச்சிதுங்க. 1 பாண்டு அளவு மா இஞ்சி கிடச்சிதுங்க. இந்த மஞ்சளை உடைச்சதுக்கு அப்புறம் அடியில் ஒரு கிழங்கு பெருசாக இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய மஞ்சத்தூள் கிடைக்கும். அதனால் அதை மறக்காமல் அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க, கூடவே ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ ஆரோக்கியமான உணவு கிடைக்குதா கேட்டால் ஒரு கொஷின் மார்க்கு தான். அதுக்கு பதிலாக நஞ்சுகள் கூட கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நஞ்சுகளை நீக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாங்க இந்த மஞ்சள். இந்த மஞ்சள்லேருந்து சாயத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு சக்கையை மட்டும் அரைச்சி கொடுத்துட்றாங்க. அதனால இந்த மஞ்சளை நம்ம வீட்டிலேயே மஞ்சத்தூளாக மாற்ற போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அறுவடை பண்ண மஞ்சளை எல்லாமே இதை மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. ஏன்னா உப்பு வந்து கிருமி நாசினி, அதையும் கொஞ்சம் சேர்த்து இதே மாதிரி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து தளபலன்னு கொதிச்சுட்டு மேலே வந்து நம்ம எப்படி பொங்கலுக்கு பொங்கி வரும் அதை மாதிரி பொங்கி வருங்க. அந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கலாங்க. இப்போ அடியில் டப்பு வச்சுட்டோம், அதுக்கு மேலே கலவடை வச்சுட்டோம், அதுக்கு மேலே சலடை வச்சாச்சு. இப்போ அழகாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மஞ்சளை. இப்போ இந்த மஞ்சளை அழகாக அந்த சூட்டோட நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா
ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளால கட் பண்ண முடியாது. அதனால இந்த சூட்டோட சூட்டா அழகா நம்ம இத மாரி இல்ல கத்தியாலயோ, இல்ல அருவாமனையாலயோ இத மாரி அழகா கட் பண்ணி, உங்களால எந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணி, நம்ம வெயில்ல கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு நல்லா காயணும். வெயில் நல்லா அடிச்சா ஒரு 4 நாளே போதும், காய்ஞ்சிரும். நல்லா சருகு மாரி இது காயணுங்க. சரி காஞ்சுகிட்டு இருக்கும். கூடவே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப இது எல்லாமே மஞ்சள் அறுவடை பண்ண அந்த தண்டு. இந்த தண்ட அழகா இத மாரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி, ஒரு பாட்டுல அடிப்பகுதியிலயோ, இல்ல சென்டர்லயோ, மிடில்லயோ போட்டுட்டு, மேல மண்ணு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து சூப்பரா ஒரு உரமா மாறிடும். அதனால மஞ்சள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அத தூக்கி போடாதீங்க. இத மாரி மூடி உரமா மாத்திடுங்க. இப்ப மஞ்சள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டா கட் பண்ணியாச்சுங்க. நம்ம மொத்தம் எத்தனை கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 7 கிலோ எடுத்துக்கிட்டோங்க. இப்ப இந்த 7 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, இத மாரி வெயில்ல நல்லா வெயில் இருக்கணும். அந்த வெயில்ல இத மாரி போட்டு நல்லா காய வச்சாச்சு. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மஞ்சள் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல தாங்க இருக்கும். எல்லோ கலர்ல இருக்காது. இதுதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸா இருக்கும். நார்மல் மஞ்சத்தூளுக்கும், இந்த லக்கடான் மஞ்சளுக்கும். இப்ப இத நல்லா சருகு மாரி காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துறலாம். கிட்டத்தட்ட 1.4 இருக்குங்க. 1 கிலோ 400 கிராம் இருக்கு. இது போன வருஷத்துல மீந்த அந்த மஞ்சள் துண்டுங்க. போன வருஷம் எல்லாமே மிக்ஸியில தான் நாங்க அரைச்சு அரைச்சு பயன்படுத்தினோம். அப்படி அரைச்சு பயன்படுத்தினதோட மிச்சம் தான் இது. இப்ப இதையும் இதுல சேர்த்து ஒண்ணா சேர்த்து அரைக்க போறோம். ஏன்னா இந்த வாட்டி மிஷின்ல போய் அரைக்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம 1 1/2 கிலோவுக்கு மேல வந்துருச்சு. அதனால மிஷின்ல அரைச்சு குடுப்பாங்க. இப்ப கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1.7 கேஜி நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இருக்குங்க. இந்த மஞ்சள அப்படியே அரைச்சோம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. இப்ப இத காய வச்சு நம்ம எடுக்கும்போது, அதுல இருந்த தோலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உதிர ஆரம்பிச்சுரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அடியில தோல் தெரியுது பாருங்க. இத மாரி உதிர ஆரம்பிச்சுரும். அப்படி இல்லைன்னா, ஒரு வெள்ளை துணியில இந்த மஞ்சள் துண்டுகள போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தரையில அடிச்சோம் அப்படின்னா, அந்த தோல்கள் எல்லாமே கொட்டிரும். நம்மளுக்கு வெறும் மஞ்சள பிரிச்சு எடுத்துறலாங்க. இத மாரி ஒவ்வொரு வாட்டியும் டெய்லியும் நீங்க காய வச்சு எடுக்கும்போது, அத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த மேல உள்ள தோலு மேக்ஸிமம் போயிடுங்க. இப்ப ஃபுல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க. இத ஒரு டப்பால கொட்டிட்டு நம்மளுக்கு மிஷினுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதாங்க. இப்ப நம்ப மாடி தோட்டத்துல வளர்ந்த இந்த மஞ்சள வச்சு, நம்ப குடும்பத்துக்கு தேவையான மஞ்சத்தூள தயாரிக்க போறோம். இப்ப இத நீங்க மிஷின்ல கொண்டு அரைச்சுக்கலாங்க. அவங்க 1 கிலோவுக்கு மேல இருந்தாலே அரைச்சு குடுத்துருவாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு 1.7 இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ப மிஷின்ல குடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மிஷினுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தாச்சுங்க. நம்ப தூளு அரைக்கும்போது அப்படி ஒரு மணங்க. சரியான மணம் வீசுச்சு. நல்லா 2, 3 வாட்டி கொட்டி நல்லா நைஸா அரைச்சு குடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு தேவையான மஞ்சத்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க 1 மாசத்துக்கு 100 கிராம் யூஸ் பண்ணீங்கன்னா கூட, 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 1.2 தான் தேவைப்படும். நம்மளுக்கு 1 1/2 கிலோவுக்கு மேலேயே கிடைச்சிடுச்சுங்க. இந்த வருடத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ப மாடி தோட்டத்துல இருந்தே தயாரிச்சாச்சுங்க. இத அரைச்சதுக்கு அப்புறம் உடனே வாளில கொட்டாம, அழகா காய வச்சும் குடுத்துட்டாங்க. அதனால காய வச்சதுக்கு அப்புறம் அழகா கட்டி இல்லாம நம்ப வாளில கொட்டி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இந்த மஞ்சத்தூள நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பால கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, 1 இயருக்கு வருங்க. 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெயில்ல மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ள வச்சிரலாங்க. நீங்களும் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 க்ரோ பேக்க வாங்கி இந்த மஞ்சள வீட்ல வளர்த்து, உங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள உங்க வீட்டில இருந்தே தயாரிங்க. இந்த வீடியோவ பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹேப்பி கார்டனிங்.